Welcome to my channel Krish Kitchen. This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. இந்த வெப்சைட்டில் டாப் டு லேட்டஸ்ட் ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து இன்றைக்கி மட்டன் வறுவல் செய்ய போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். வானலியை அடுப்பு வச்சுட்டு 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்திப்போம். சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்திப்போம். எண்ணெயில் சூடானதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்குவோம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி பொடி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திப்போம். சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். கொஞ்சம் குருமிளகு, காரத்துக்கு தகுந்த குருமிளகு சேர்த்திப்போம். சீரகம் சேர்த்தி நல்லா வதக்குவோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவு நம்ம வதக்கி எடுப்போம். இது வதக்கி சூடார வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் குக்கரில் 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்திப்போம். ஆயில் சூடானதும் பட்டை, சிறிதளவு பட்டை, ஒரு 4 கிராம்பு ஆயிலில் சேர்த்திப்போம். சேர்த்து அது சூடானதும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்திப்போம் மணத்துக்காக. இந்த சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் பிரிஞ்சி இலை மணத்துக்காக சேர்த்திப்போம். பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு நான் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்திப்போம். நான் வந்து கறியை மஞ்சத்தூளும் கல் உப்பு போட்டு நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி நம்ம அதோட அந்த வெங்காயத்தோடு நம்ம வதக்கி எடுப்போம்.
மட்டன் சூடாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதுலேருந்து தண்ணி விடும். நல்லா மட்டன் நல்லா வேகவும் செய்யும். அடுத்து தேங்காய் எண்ணெய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படியே சூடாறுனது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மட்டன் வந்து இப்போ பாதி வெந்துடுச்சு. அதில் வந்து இந்த மசாலாவும் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். இந்த மசாலாவும் சேர்த்து நம்ம நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறணும். இந்த மசாலாவும் சேர்த்து கொதிக்கும்போது மட்டன் வந்து ஒரு பாதி வேக்காடாவது வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறும்போது ஒரு குழம்பு மாதிரி வரும். அந்த குழம்பு வந்து நம்ம எடுத்து வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி உப்புலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திப்போம். நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு, காரம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மூடி வைக்கும்போது குழம்பு வந்து ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது குழம்பு ரெடி. இப்போ மூடி போட்டு நம்ம குக்கர் வேகிற அளவு நம்ம மூடி வச்சுப்போம். விசில் ஒரு 4-5 விசில் வரணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். விசில் வந்து போன பின்னாடி குக்கர் மூடி திறந்து பார்ப்போம். மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி மேலே எண்ணெயை மிதங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா மட்டன் நல்லா கிளறி இப்போ வந்து குழம்பு தனியாக, மட்டன் தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம பேசினோம்ல அந்த குழம்பு வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, சாப்பாடு இதுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் மட்டனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதில் இருக்குது. உப்பு, காரம், உரப்பாகவும் இருக்கும் அந்த குழம்புல. அதனால குழம்பு தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ கறி தனியாக வேறு வானலியில் போட்டு அப்படியே சுண்டை வச்சு வதக்கி எடுப்போம் நம்ம. இப்போ நம்ம மட்டன் தனியாக அதில் எடுத்து போட்டுருவோம். இப்போ அந்த குழம்பு பார்த்தோம்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஒரு கெட்டியான பதத்தில் தான் இருக்கும். நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போது அந்த மட்டன் குழம்பு ஒரு திக்கான பதத்தில் தான் இருக்கும். இப்போ நான் மட்டன் ஃபுல்லாக நான் எடுத்து போட்டுட்டேன். எடுத்து போட்டு ஒரு ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவு அப்படியே வதக்கி எடுக்கணும். நம்ம நான் வந்து குழம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்படி வந்து தனியாக எடுத்து வறுக்கும்போது
இன்னும் உரப்பா வேணும் அப்படின்னா நம்ம உப்பு காரமெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த குருமிளகு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி குருமிளகு வந்து சேர்த்தி வதக்கி அரைச்சிருக்கேன். அதனால் அந்த டேஸ்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த குழம்பு தண்ணி சுண்டிக்கிட்டே இருக்குது. தண்ணி இப்போ சுண்டிடுச்சு. மேலே வந்து குருமிளகு தூள் தூவி நல்லா பெரட்டி எடுப்போம். பெரட்டி எடுத்தோம்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே அது புரியும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு பெரட்டி எடுக்கணும். எடுத்தால் பாருங்கள் எப்படி நல்லா. இப்போ மட்டன் வறுவல் தயாராகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.